அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தப்பு தவறு அப்படின்ற ரெண்டு விஷயம் இருக்குது இல்லையா? தவறுன்னு சொல்லும்போது ஒரு விஷயத்த நம்ம தெரியாதனமாக செய்யறது. இந்த விஷயம் பிழை அப்படின்னு சொல்லி தெரியாமையே நம்ம செய்யும் போது அதற்கு பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் தாலா மன்னிக்க கூடியவனாக இருப்பான். ஆனால் இந்த தப்பு இருக்குது இல்லையா, இது நமக்கு தெரியும், இது பிழை நம்ம செய்கிறோம், நமக்கு தெரியும் இதில் பின்விளைவுகள் மிகவும் பெருசாக இருக்கும், அல்லாஹ் தாலா மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுமே நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்படி தெரிஞ்சே நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் நம்ம தப்பு தானே செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம பாவ மன்னிப்பு தேடாமல் இருப்போம். நம்மள பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறதும் அதுதான், தவறுக்கு மட்டும்தான் மன்னிப்பு இருக்குது, தப்புக்கு மன்னிப்பே கிடையாது, நம்ம தக்வா இல்லாம செய்யக்கூடிய ஒரு விஷயம், நம்மளை விட்டு தக்வா பெய்திருச்சு அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறோம். தக்வா உள்ளவர்கள் பாவமே செய்ய மாட்டாங்க, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லை. தக்வா அப்படின்னு சொன்னால் நம்ம பாவம் செய்கிறோம், ஒரு பிழையொன்று செய்கிறோம், அதிலிருந்து பிழைன்னு உணர்ந்து நம்ம திருந்தி வாரோம், அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்குறோம். ஸோ இதுதான் தக்வா அப்படிங்கிறத இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க. ஸோ தௌபாவுடைய வாசல் என்றைக்குமே திறந்திருக்குது. அது தப்போ தவறோ எல்லாத்துக்குமே மன்னிப்பு இருக்குது. நம்ம மனமுருகி கேட்டால் அல்லாஹு தாலா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹு தாலா மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க ஒரு விஷயத்த நினைக்கணும், ஷெய்தான் தான் அந்த விஷயத்த தடுத்திருக்கிறான், ஷெய்தான் உங்களோட மனசுல போட்டிருக்கிறான், நம்ம தப்பு செஞ்சுட்டோம் அதனால அல்லாஹு தாலா மன்னிக்க மாட்டான் அப்படின்ற விஷயத்த. ஸோ தௌபாவுடைய வாசல்கள் என்றைக்குமே திறந்து தான் இருக்குது. எங்களுக்கு அன்லிமிட்டா அல்லாஹு தாலாட்ட கேட்டுக்கொண்டே இருக்கலாம், நம்ம செஞ்ச பிழையை முன் வைக்கலாம். ஸோ பிழை செய்யாதவங்க இந்த உலகத்துல இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் இல்ல. அதனால தான் நபிமொழி ஒன்றே இருக்குது, குல்லு பனி ஆதம ஹத்தாவூன், ஆதமுடைய மக்கள் எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள், வஹைரல் ஹத்தாஈன தவ்வாபூன் அப்படின்னு சொல்லி. அதுல சிறந்தவங்க யாருன்னு சொன்னால் தௌபா செய்யக்கூடியவங்க. ஸோ நம்ம பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சு இருக்காம அதுக்கு தௌபா செய்யலாட்டி நாளைக்கு மறுமையில நம்ம நஷ்டவாளிகளாக இருப்போம். எனவே இந்த உலகத்திலே அதற்கான பாவமீட்சியை பெற்று சிறந்த முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்க பார்ப்போம்.